உங்கள் காருக்கு நல்ல MP3 பிளேயர் வேணுமா? அப்போ இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த MP3 பிளேயர் பார்த்தீங்கன்னா 12 வோல்ட்டு. இதை நீங்கள் காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸு, குவாலிட்டி எல்லாம் வீடியோட எண்டில் இருக்குது, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது ஒரு ரிமோட் கொடுத்துருக்காங்க, 6 months வாரண்டி கொடுத்துருக்காங்க. இது ஆக்ஸ் கேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆண்டனா இருக்குது, FM இருக்குங்க, USB மோடு, கார் ஆம்பிளிஃபையர். அப்புறமா இதை நார்மல் ஊஃபருக்கு கனெக்ட் பண்ணி வீடியோ போடும். சரி, எவ்வளோ வாட்ஸ் இது? வாட்ஸ்லாம் இல்லை, இது நார்மல் கார் மியூசிக் சிஸ்டம். சரி. 1 வோல்ட் அடாப்டர் மட்டும் இருந்தால் போதும், நீங்கள் இதை வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ரெட்டு பிளாக் வந்து லைனு, நியூட்ரலு, அது அந்த 2 ஒயரில் மட்டும் நீங்கள் 12 வோல்ட் அடாப்டர் வந்து கனெக்ஷன் பண்ணிவிடுங்க. மிச்சம் இருக்கிற இந்த 4 ஒயரும் வந்து ஸ்பீக்கர் ஒயரு. சப்வூஃபர் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ரைட்டில் ஒரு ஒயரும் லெஃப்ட்டில் ஒரு ஒயரும் கனெக்ட் பண்ணிக்கங்க. இதே தனித்தனி ஸ்பீக்கராக இருந்ததுங்கன்னா ரைட்டு ஸ்பீக்கர் மைனஸ் ப்ளஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. லெஃப்ட் ஸ்பீக்கர் மைனஸ் ப்ளஸ் இருக்கும், அதை கனெக்ட் பண்ணிக்கங்க. இந்த MP3 பிளேயரே வந்து 2 ஸ்பீக்கர் மட்டும்தான் கனெக்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை வெறும் சப்வூஃபர் மட்டும் கனெக்ட் பண்ண போகிறீங்கன்னா ரைட்டும் லெஃப்ட்டும் கனெக்ட் பண்ணிக்கங்க, மைனஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணிக்கங்க. இதிலே கொடுத்துருப்பாங்க எந்தெந்த ஒயர்னு. ஒயிட்டு ப்ளஸ்ஸு, க்ரீனு மைனஸு, எல்லோ ப்ளஸ்ஸு, ப்ளூ மைனஸு கொடுத்துருப்பாங்க. 2 ரைட் ஸ்பீக்கர், 2 லெஃப்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருப்பாங்க. நாங்கள் அதை யூஸ் பண்ணோம். சாம்பிள்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுசாக புரியும். 12 வோல்ட் அடாப்டர் இது. இந்த DTH கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ ஒயிட்டில் ஒன்றும் ப்ளூவில் ஒன்றும் கனெக்ட் பண்ணிட்டா சப்வூஃபர் வேலை செய்யும். ஆன் பண்ணியாச்சு, எப்படி இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். ஆன் ஆயிடுச்சு. அதேமாதிரி இது பெய்டு ப்ரொமோஷன் கிடையாது, வீட்டு யூஸுக்கு வாங்கியிருக்கோம். இது குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தமிழன் vlog இருக்கும், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பக்கத்தில் பெல் சிம்பிள் இருக்கும், கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.